அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார். அவர்களுக்கு 7ஆம் இடம் சரியில்லை. கலஸ்திரஸ்தானம் அடிக்கடி கணவன் மனைவி சண்டையாக இருந்தது. அவர் 8ஆம் இடம் செல்வதால் அதுவும் சரியில்லை. அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். உடல் நல கோளாறுகள் உண்டாகலாம், கண் பார்வையில் கோளாறு உண்டாகலாம், முதுகு தண்டுவடத்தில் கோளாறு உண்டாகலாம், உச்சந்தலையில் பிரச்சனைகள் உண்டாகலாம். மருத்துவர்களுக்கு தங்கள் துறையில் நிறைய சிரமங்கள் ஏற்படும். உச்சந்தலை, எலும்பு, பார்வை குறைபாடு, வலது புறம் உடல் பாகங்களில் நோய் நொடிகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். மிகவும் கடின உழைப்பு தேவைப்படும். தொழில்துறை அன்பர்களுக்கு லாபங்கள் வருவதில் சிறு தடங்கல்கள் உண்டாகும். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள் புகழ் பதவி அனைத்தும் பாதிப்படைய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி கோபப்படுவீர்கள், வாக்குவாதம் செய்வீர்கள். ஒருவேளை தாங்கள் பிறந்த போது சூரியன் நீச்சமடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானை நன்றாக வழிபடுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் உள்ள சூரியன் தீமையைத்தான் தருவார், நன்மையை தரமாட்டார். பார்வை கோளாறு உண்டாகும். மருத்துவரிடம் சென்று நல்ல விதமாக உடல் நலனை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.